ஆக்சுவலாக என்னை மட்டும் முதுகில் குத்தலை. என்னோடய சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் அக்கா, எங்கள் அத்தானோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட சொந்தக்காரங்க, என் சொந்தக்காரங்க, எங்கள் அப்பாவோடது, இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அதேமாதிரி ஊரில் இருக்கிற பெரிய ஆளுங்க, சின்ன ஆளுங்க, நிறைய பேர் அவனுங்களோட கைக்கூலி எல்லா 9ம் பணம் வாங்கியிருக்கானுங்க. நீங்கள் வாங்கினது பெருசு இல்லை, வாங்கினது கூட ஓகே நான் ஒத்துக்கிறேன்னு வச்சுங்க. ஏன்னா மூளைப்புண்டை இருந்தால் நீனே சம்பாரிச்சிருப்ப. உனக்கு மூளைப்புண்டையும் இல்லை, நீ ஒரு அழிப்புண்டை வேறு. அதனால் எவனாவது இந்தமாரி எவனா ஓத்து தான் திங்கினோம். எவனையாவது போட்டு தள்ளுறான் அப்படின்னா உடனே அவன்கிட்ட எவனா காசு கொடுத்தான்னா அவன் பூளை ஓம்பி வாங்கி தான் நீங்களாம் திங்கிணும். வேறு வழியில். ஏன்னா நீங்களாம் 9 இல்லையா, மென்டல் புண்டை வேறு, முதுகில் குத்தியே பழக்கப்பட்ட 9 தாயலியில் நீங்கள். அதனால இது ஒரு நான் பெருசாக நினைக்கல. ஏன்னா நீங்கள் 9 தான் எனக்கு எப்போயோ தெரியும். அதனால தான் எனக்கு இந்த ஐடியா எப்போ 2010 நான் இந்த ஐடியா வச்சுருக்கேன் கையில், புது கவர்மெண்ட் இதெல்லாம். ஆனால் நான் வெளில சொல்லலை யார்ட்டையும், அவ்வளோதான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே நீனே ஓனாக சம்பாரிச்சிருந்தேன்னு வச்சுக்கிங்க, நானே உனக்கு கை கொடுத்து நீ பெரிய ஆளுன்னு ஒத்துந்துருப்பேன். ஆனால் நீ எல்லாம் என்னை போட்டு தள்ளுறதுக்கு வந்த 9 காசு வாங்கிட்டு பொட்டை மாதிரி உட்காந்துருக்க தாயிலிங்கடா நீங்களாம். உங்கள் அம்மா இல்லை உன் பொண்டாட்டி இல்லை உன் பொண்ணு ஏதாவது இருந்தேன்னா கூட்டி கொடுங்கடா, என்கிட்ட கொடுங்கடா, நான் கொடுங்கடா. மாதம் 1.5 கோடி தரேன்டா. மாதம் இல்லை, ஒரு நாளைக்கே தரேன், ஒரு ஷாட்டுக்கு தரேன்டா. 9 புண்டா தெரியுங்களாடா, 9 தாயலிகளா, உச்சி அறைக்கு பிறந்த 9 புண்டாமலோட நீங்கள்லாம் பொட்டை கூதிங்கண்ணா. ஆம்பளையே இல்லை கேட்டால் வீரப்பரம்பரையாடா. நீனா 9 என் முதல குத்தி சம்பாதிக்கிறேன், நீங்களாம் ஒரு 9 வீரப்பரம்பரை பொட்டை மாதிரி பரவாயில்ல.